அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் 1/4 கிலோ மட்டன், எலும்பு கிட்னி எல்லாம் போட்டு ஒரு மட்டன். அதை எப்படி வைக்கிறதுங்கிறத காட்டுறேன். 2 ஏலக்காய், 3 கிராம்பு, பட்டை, அன்னாசி பூ இவ்வளோத்தையும் நல்லா பொடி பண்ணிக்கிடணும். நீங்கள் பொடி பண்ணி வச்சுருந்தாலும் சரிதான். பொடி எனக்கு காலியாக போச்சு, அதனால் நான் இப்போது உடனே தட்டி பொடி பண்ணுறேன். சீரகப்பொடி, வத்தல் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரம்ப இலை, கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை தாளிப்பதற்கு. நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ இதில் இப்படி பொடி பண்ணி உடனே போட்டால் நல்ல ஒரு மணம் மணக்கும். அதனால தான் இந்த பொடியை அப்பப்போ பண்ணுறது. இப்போ இதை எண்ணெய் காஞ்சிட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். பொடியாக நறுக்க வெங்காயம், அதுக்கப்புறம் ரம்ப இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், சீரக பொடியும் வத்தல் பொடியும் இந்த எண்ணெயிலே போட்டுறணும். எண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கிடுங்க. 1 ஸ்பூன் சீரகப்பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி வத்தல் பொடி போடுங்க. நான் எங்கள் காரத்துக்கு ஏற்றபடி 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். அப்புறம் நறுக்கிய தக்காளி, ஒரு பச்சை மிளகா. இது வதக்கும் போதே நல்லா வாசம் அடிக்கும். எப்படின்னா நம்ம உடனே பொடி பண்ணி போடுறது தானே, நல்ல ஒரு மணம் மணக்கும். கரியாமல் நல்லா வதக்கிட்டு இந்த தட்டின கல்லையே கழுவிக்கிடுங்க. இந்த தண்ணியை ஊற்றலாம். மத்தியானம் பப்பாயா கேரட் சம்பல். இப்போ இதில் தயிர் ஒரு 1/4 கப் தயிர். 1/4 கிலோ மட்டனுக்கு 1/4 கப் தயிர். எலும்பு போட்டே மட்டன் வைங்க, அதுதான் நல்ல ருசியாக இருக்கும். இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான். தேவையான அளவு தண்ணி, இதை கழுவுன தண்ணியை ஊற்றிட்டேன். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். கரெக்டாக வரும். இது கிரேவி பதத்துக்கு தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். உப்பு காரம் எல்லாம் கரெக்டானு பார்த்துக்கிடுங்க. இந்த கறி கழுவுன தண்ணியை மாடியில் உள்ள ரோஜா செடிக்கு ஊற்றுறதுக்கு வச்சுருக்கேன். இவ்வளோ கழுவணும். மற்றதெல்லாம் கழுவிச்சு இப்போ இதையுமே நல்லா கழுவிடுவேன். ஏன்னா நம்ம டீ போடும் போது இஞ்சி தட்டும் போது தெரிஞ்சிடும். அதனால் நல்லா சோப்பு வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதில் காரம் எல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு மூடி கரெக்டாக 10 நிமிஷம் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடும். மல்லி புதினாவை பொடியாக நறுக்கி போட்டேன். இந்த மாதிரி அளவு பிரகாரம் தண்ணி வச்சா கரெக்டாக வரும். இன்றைக்கி பெப்பர் போடலை, சீரகத்தூள் போட்டு வைக்கிறேன். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சம்பல் வச்சாச்சு, சூடாக ரசம் வச்சாச்சு, சோறும் வடித்தாச்சு. இப்போ இது ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் நம்ம பட்டன் போட்டு 10 நிமிஷம். இப்போ இந்த பட்டரில் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் குக்கர் பட்டன் வெவ்வேறு குக்கருக்கு நம்மளுக்கு எது பட்டன் தெரியாது. இதில் க்ரீன் கலர் ஒரு இது வச்சுருக்கேன் கிளட்டஸால். அதே மாதிரி இந்த பட்டனுக்கு வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம சமையல் பண்ணுற பாத்திரம் இருக்குது பாருங்கள், மூடிக்கலாம். பேர் இதால் கிளட்டஸால் தான் போடுவேன். அதே மாதிரி இப்போ காட்டுறேன். இப்போ ப்ரெஷர் பட்டன் போட்டாச்சு. இதை பாருங்கள், இந்த பாத்திரத்துக்கும் அந்த கிளட்டஸால் பேர் போட்டுருவேன். அதே மாதிரி வாட்ரு பாட்டிலு, தூக்குவாளி எல்லாத்துக்குமே அப்படியே நான் பேர் போட்டுருவேன். இது வெற்றிலை கொடியை பாருங்கள், தினம் தண்ணி ஊற்றுங்க. இது கஷாயம் போடுறதுக்கும் சரி, நம்ம
எதுவும் புண்ணு கையில் காலில் புண்ணு வந்து ஆயின்மெண்ட் போட்டு துணியில் ஒட்டாமல் இருக்கக்கும் இந்த வெற்றிலையை போய் பறித்து வைக்கலாம். தினம் ஒரு வெற்றிலை சாப்பிடுங்க, நல்லது, ஜீரண சக்தி ஆகும். பாருங்கள், இது ஒரு சின்ன எண்ணெய் பாருங்கள். இது எப்படி நடணும்னா, இந்த கணுவாக இருக்குது பாருங்கள், இதை கட் பண்ணி மண்ணில் நட்டினாலே போதும், வெற்றிலை கொடி உருவாகிடும். இந்த பாருங்கள், இந்த இருக்குல்ல, இந்த வேறு மாதிரி வருதுல, இதை அப்படியே மண் வச்சு நீங்கள் நட்டி வச்சாலே புதுசாக உள்ள பிளான்ட் வந்துடும் வெற்றிலை. ஆனால் தினமும் தண்ணி ஊற்றணும். இந்த வேறு மாதிரி தெரியுதுல, இதை வந்து மண் வச்சு ஒரு இதில் நட்டினாலே போதும், அழகாக வந்துடும். நான் ஒரு நாளைக்கு இதை வந்து நடும்போது உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இது வந்து கற்றாழை. இது உங்களுக்கு தலையில் பொடுகு, அதே மாதிரி நம்ம வந்து எதுவும் தீப்பட்டாச்சுனாலைக்கு நம்ம தேய்ச்சிக்கிடலாம். இது இந்த தண்ணி வந்து தினம் ஊற்றுவேன். சும்மாவும் வெற்றிலையும் சாப்பிடலாம். இது பாடாப்படுத்துது, தினம் ஃபிஷ் கேட்கும். நல்லா வெயில் விழுது. இது வந்து அடுக்கு மல்லி இல்லை, இது வந்து குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பூ பூக்குது பாருங்க, இந்த மல்லிகைப்பூ. இது நல்லா வாசனையாக இருக்கும். நம்மளுக்கு மற்ற மல்லிகைப்பூலாம் வந்து பல பூ பூக்கும், இது ஒன்றே தான் பூக்கும், ஆனால் பெருசாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு பூத்துருக்கு. இது இட்லி பூ. இங்கே குளம் மாதிரி நிறைஞ்சிருந்தது, அப்படியே வத்திருக்கு. இந்த கருவேப்பிலைக்கும் கறி கழுவுன தண்ணி, மட்டன் கழுவுன தண்ணி, சிக்கன் கழுவுன தண்ணி ஊற்றுவேன். கருவேப்பிலை எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த இப்போது ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிடும் பாருங்கள். இது வந்து நான் கொஞ்சம் குழம்பு இருக்கிற மாதிரி தான் கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். குழம்பு மாதிரி தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து அல்சியா சேனலில் டுடே சமையலில் மட்டன் குழம்பு, சுட சுட ரசம், சூடான சோறு. இது பிடிச்சிருந்தா, இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நாளைக்கு ஒரு வீடியோட பார்க்கும். பப்பாயாவும் ஒன்று விட்டு ஒரு நாள் வந்து சாப்பிடுங்க, மதியானம் சாப்பாட்டுக்கு மேலே, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி இது வந்து நம்ம குழம்பாட்டும் ஊற்றலாம். உங்களுக்கு குழம்பு தேவையில்லைன்னா அப்படியே இன்னொரு 5 நிமிஷம் இந்த தண்ணியை வற்ற வச்சிடலாம், நல்லாயிருக்கும். இது தேங்காய் ஊற்றாமல் இப்படி வைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.